ஃப்ரெண்ட்ஸ், இது குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஹேஷ் பின்னா ஏ டிவைடட் பின்னு அர்த்தமா. ஏ ஹேஷ்ன்னு வந்திருந்ததுன்னா ஏ டிவைடட் பை பி. இதுவே ஏ ஸ்டார் பி அப்படின்னு இருந்ததுன்னா ஏ மல்டிப்ளைட் பை பின்னு அர்த்தம். சேலரி ஆஃப் ராம் இஸ் 80% ஆஃப் சேலரி ஆஃப் ரவி. இங்கே வந்து ஏ தான் கொடுத்துருக்காங்க, நம்ம ராம் ரவிங்கிறத விட ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 80% ஆஃப் சேலரி ஆஃப் பி. சரிங்களா? இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு இதை எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறத விட இப்போது ஏவோட சேலரி 80, பியோட சேலரி 100. ஓகேங்களா? பி 100 வாங்கினாருன்னா இதோட 80% எவ்வளோ? 80 rupees. ஓகே, 100 rupees. இவரோட சேலரி 80 rupee. இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஏ ஈக்குவல் டு 80 ஹேஷ்னா என்ன சொல்லியிருந்தோம்? டிவைடட் பை 100. அடுத்தது ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்னா மல்டிப்ளை பி. இப்போது ஏ ஈக்குவல் டு நமக்கு இது வரணும், ஏக்கு வந்து 80ங்கிற ஆன்சர் வரணும். 80 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. சரிங்களா? இதை ஈஸியாக பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 80ங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான். நீங்கள் மற்றதுலேயும் வேணால் நீங்கள் சேம் ஏ ஈக்குவல் டு இங்கே 100 வச்சு போட்டு பாருங்கள். இதில் எதுவுமே 80 கிடையாது, வரவே வராது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது மட்டும்தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். தேங்க்யூ.